பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படும் ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா அவங்க இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நிறைய திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று இந்த வீடியோவில் வரிசையாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன திரைப்படங்கள் என்று பாருங்கள். முதல் திரைப்படமாக நீ என்ற திரைப்படம் 1965 டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. நீ என்ற இந்த திரைப்படம் மிக அருமையான கதாபாத்திரம் கொண்ட ஒரு குடும்ப திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா அவங்க இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 70 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. ஜெய்சங்கர் அவருக்கு குழப்பமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. ஒருத்தர் நடன புயலாக, ஒருத்தர் குடும்ப பெண்ணாக. இந்த திரைப்படமும் திரையரங்கில் சக்கப்போடு போட்டுச்சு. வசூலையும் நல்லா கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். 70 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் நீ திரைப்படம் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக கௌரி கல்யாணம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் 1966 வெளிவந்தது. சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் மற்றும் ஜெய்சங்கர், ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கர் அவர்களோட தங்கையாகத்தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஜெயலலிதா அவங்க. இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரனுக்கு ஸ்டோடியாக தான் ஜெயலலிதா நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப திரைப்படம், ஒரு அழகான ஒரு குடும்ப திரைப்படமாக இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்து இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக யார் நீ. இந்த திரைப்படம் 1966 வெளிவந்த திரைப்படம். சத்தியம் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கு வேதா அவர்கள் இசையமைத்திருப்பார். ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா, மனோரமா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. யார் என்கிற அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும். அவங்க பேய் வடமிட்டு வர்ற மாதிரி நிறைய ஒரு கற்பனையாக இருந்தாலும் த்ரில்லிங்கான அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி என்ற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு படைப்புகள் கொடுத்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் ஜெய்சங்கர் ஜெயலலிதா இணைந்து நடித்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜா வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படம் 1967 வெளிவந்தது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் தாதா மிராஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கார். இந்த திரைப்படத்தை எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு குடும்ப திரைப்படமாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு லவ் ஸ்டோரி திரைப்படம் போல இருந்தாலும் ஒரு குடும்ப கதை, ஒரு சோகம், ஒரு சென்டிமெண்டான ஒரு கதாபாத்திரம் கொண்ட ராஜா வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த திரைப்படம் குறிப்பாக 80 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றியை நாட்டியது. ராஜா வீட்டு பிள்ளை ஒரு வெற்றி தான். முத்து சிப்பி என்ற திரைப்படம் 1968 வெளிவந்தது. எம். கிருஷ்ணா அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். ஜெயசங்கர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கதைகளை கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஜெயசங்கர் மற்றும் ஜெயலலிதா காம்போல இந்த திரைப்படமும் ஒரு சராசரியான ஒரு அவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான். இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் முத்து சிப்பி. இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியாக வெற்றியை நிலைநாட்டியது. 1968 வெளிவந்த திரைப்படம் தான் பொம்மலாட்டம். முக்தா சீனிவாசன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. நாகேஷ். பொம்மலாட்டம் என்கிற அளவுக்கு ஒரு கலாட்டாவான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது. திரையரங்கிலும் ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம். பொம்மலாட்டம் என்கிற அளவுக்கு ஒரு சென்டிமெண்டான ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு கலாட்டாவான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் பொம்மலாட்டம். இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டிய சூப்பர் திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது. பொம்மலாட்டம் ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா இணைந்து நடித்த காம்போல இந்த திரைப்படமும் ஒரு வெற்றியை நிலைநாட்டியது. பொம்மலாட்டம் ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த தங்க கோபுரம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ்.எம். சோலமணி அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படம் 1971 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்திற்கு எதிரும் புதிருமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை. தங்க கோபுரம் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை நிலைநாட்டலை. ஓரளவு இந்த திரைப்படம் 40 நாள் 45 நாள் தான் திரையரங்கில் ஓடி ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படமாகவும் அமையலை.
ஒரு தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படமாக தங்க கோபுரம் ஒரு ஆவரேஜான திரைப்படம். அடுத்த வந்தாலே மகராசி என்ற திரைப்படம் 1973 கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பல ரசிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு நார்மலான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாகத்தான் அமைந்தது. வந்தாலே மகராசி என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே ஓரளவு ஹிட்டாக தான் இருக்கும். இந்த படத்தோட காம்போவை பார்க்கும்போது படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் இருக்கும். இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக இந்த திரைப்படம் போகலை. இந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது வந்தாலே மகராசி. அடுத்த திரைப்படமாக வைரம். இந்த திரைப்படம் 1974 டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா மற்றும் ஜெய்சங்கர் போன்ற ரசிகர் பட்டவங்க நிறைய நடிச்சிருப்பாங்க. வைரம் இந்த திரைப்படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே ஒரு 4 பாட்டு சூப்பரான பாட்டாக இருக்கும். இந்த திரைப்படம் வைரம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஒரு 60 நாள் ஓடி சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது. மக்கள் மத்தியிலும் திரையரங்கிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நார்மலான வெற்றியை சூடினாலும் 60 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு சராசரியான ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் வைரம் திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்திலும் ஜெய்சங்கர் மற்றும் செல்வி ஜெயலலிதா அவங்களோட காம்போ பாடலும் சரி, இந்த திரைப்படமும் ஒரு அருமையான கதாகாலத்தில் இருவருமே பார்த்திங்கன்னா ஒரு அழகும் சிறந்த நடிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அடுத்த திரைப்படமாக அவள் ஒரு அதிசயம் என்ற திரைப்படம் 1978 வெளிவந்த இந்த திரைப்படத்தை பார்த்தா சிரிப்பியா மற்றும் பலர் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவங்களும் இந்த திரைப்படத்தில். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தா ஜோடி பொருத்தம் இல்லாத இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நார்மலான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரியாக போகலை. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படமும் சரியாக அமையலை. இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது. ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை நிலைநாட்டவில்லை. இந்த திரைப்படத்தில் இருவருக்குமே காம்போ இல்லாட்டலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவு தோல்வி திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. பொதுவாக இவங்களோட காம்போவில் நிறைய திரைப்படங்கள் நல்ல வெற்றி திரைப்படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கதாபாத்திரங்கள் இருவருக்குமே சேர்ந்திருக்க மாதிரி கிடையாது. ஸ்டோரி வேறு இருந்தாலும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. அடுத்த திரைப்படமாக சினிமா பைத்தியம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் 1975 முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வந்து நிறைய ரசிகர் பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. இளமையில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் சராசரியான ஒரு நார்மலான ஒரு வெற்றியை நீட்டியது. சினிமா பைத்தியம் என்ற திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்று போகட்டணும். ஓரளவு இந்த திரைப்படத்தை ஒரு 2 டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கதைகளம் கொண்ட ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. சினிமா பைத்தியம் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி நாட்டிய திரைப்படமாக தான் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட், செல்வி ஜெயலலிதா மற்றும் ஜெய்சங்கர் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று தான் பார்த்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 படங்கள்கிட்ட நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9-8 படங்கள் தான் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. மற்ற படத்தில் எதிர்புறமாக இருப்பாங்க, தங்கையாகவும் நடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அருமையான திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த திரைப்படங்களில் ஒரு 5-6 திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள், பல திரைப்படங்கள் தோல்வி, நார்மலான திரைப்படங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,